வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம வகுப்புல நியமன தேர்வுல பேப்பர் 2ல ஹிஸ்டரி இருக்கு கிளாஸ்ல 4th யூனிட் இன்னைக்கு நம்ம வகுப்புல பார்க்க போறோம். சுதந்திரத்துக்கு பிந்திய இந்திய வரலாறு, சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய வரலாறு எப்படிலாம் வளர்ச்சி அடைஞ்சது, எந்த மாதிரி மாற்றங்களை சந்தித்துங்கிறதெல்லாம் இன்றைய வகுப்புல நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம். அதுல நேரு சகாப்தம் இருக்கு. இந்திய அரசியல் அமைப்பினுடைய முக்கிய அம்சங்கள் எங்கள் தலைப்புல பார்க்க போறோம். அரசியலமைப்புடைய திருத்தங்கள் இதுவரை 106 திருத்தங்களுக்கு மேற்பட்ட திருத்தங்களை செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்புடைய ஒருங்கமைப்பு, இந்திய மாநிலங்களுடைய மறுசீரமைப்பு, 5 ஆண்டு திட்டங்கள், இந்திய வெளியுறவு கொள்கை. ஸோ இந்த மாதிரி தலைப்புகளில் நிறைய முக்கியமான செய்திகளை, தேர்வுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு நவம்பர் 14, 1889 பிறந்திருக்கிறாரு. ஜவஹர்லால் நேரு 1889 ஜவஹர்லால் நேரு பிறந்திருக்கிறாரு. அதே போல் 1964 மே 27 இறந்துட்டாரு. இந்தியாவுடைய முதல் தலைமை அமைச்சர் யாருன்னா இந்த ஜவஹர்லால் நேரு தான் தலைமை அமைச்சர். தலைமை அமைச்சர்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமை அமைச்சர்னாலும் முதன்மை அமைச்சர் என்றாலும் ஒன்று தான். தலைமை அமைச்சர்னாலும் முதன்மை அமைச்சர்னு சொன்னாலும் ஒன்று தான். இந்த தலைமை அமைச்சரையும் முதன்மை அமைச்சரை தான் வேறு எவ்வாறு அழைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பிஎம், அதாவது பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரதமர் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அதான் பிரைம் மினிஸ்டர், பிஎம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் முதன்மை அமைச்சர். அமைச்சர்களுக்கெல்லாம் தலைமையான அமைச்சர் முதன்மை அமைச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இவர் பண்டிதர் நேரு என்றும் அழைக்கிறாங்க. பண்டிதர் நேரு என்றும் இவரை அழைக்கப்படுகிறார்கள். இவர் குழந்தைகள் மீது அதிகமான பற்று கொண்டவராக இருந்திருக்காரு. யார்? ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் மீது அதிகமான பற்று கொண்டவராக இருந்தால இவருடைய பிறந்த நாளை என்ன சொல்கிறாங்க, இந்தியாவின் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 14 என்ன பண்ணுறாங்க, இந்தியாவின் குழந்தைகள் தினமாக நவம்பர் 14 ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நவம்பர் 14. இதுவும் தனியாக கொஸ்டின் கேட்குறாங்க. நவம்பர் 14 கொஸ்டின் கேட்டு, அதாவது குழந்தைகள் தினம் பொறுத்துக்கள் கேட்குறாங்க. குழந்தைகள் தினம் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்து ஆப்போசிட்டில் நவம்பர் 14 அப்படிலாம் ஒரு பதிலை வச்சு அது ஒரு ஆப்ஷனாக வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து இந்தியா 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திரம் அடைஞ்சிச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். ஆங்கிலேயர் விடுதலை பெற்ற போது அதோடைய முதலாவது தலைமை அமைச்சராக பதவியேற்றது யாருனாலும் ஜவஹர்லால் நேரு தான். புரியுதுங்களா? ஸோ கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்தை ஆங்கிலேயர்களிடமிருந்து பெற்றவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரத்தை பெற்றபோது அதோட அறிக்கையை வாசித்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற்ற போது இந்தியாவினுடைய முதல் தலைமை அமைச்சராக பதவியேற்ற இந்தியர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாமே ஜவஹர்லால் நேரு தான். அடுத்தது 1964 மே 27 இவர் காலமாகும் வரை இந்த பிரதமர் என்ற பதவியிலேயே தொடர்ந்து இருந்தார். புரிஞ்சுக்குங்க. அதாவது பதவி ஏற்றதில் இருந்து இடைநில்லாது இறுதி வரை தனது உயிர் பிரியும் வரை பிரதமராக இருந்த இந்திய பிரதமர் யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அது நேரு தான். இடையில தோல்விங்கிறதுலாம் கிடையாது. ஒரே ஆள் தான், வேற யாரும் போட்டிங்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு தெளிவாக இருந்தார். அடுத்து இந்திய சுதந்திர இயக்கத்தின் முன்னோடியான நேரு 1942 இந்தியாவுடைய முதல் பொது தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதும், 52 இந்தியாவுடைய முதல் பொது தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதும் குடியரசு இந்தியாவின் முதல் தலைமை அமைச்சராக பதவியேற்றார். காங்கிரஸ் வெற்றி பெற்று குடியரசு இந்தியாவுடைய முதல் தலைமை அமைச்சராக பதவியேற்றார். அடுத்தது அணிசர இயக்கத்தை உருவாக்கியவர்களில் ஒருவரான ஜவஹர்லால் நேரு. போருக்கு பின்னான காலத்தில் அனைத்து அலுவலக அரசியலில் மிக முக்கியமான ஆளுமை மிக்கவராக திகழ்ந்தார். பாருங்க, இந்தியா, சீனா, அடுத்து இந்தியா, பாகிஸ்தான்,
இந்த மாதிரியான போர்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த இந்த நாடுகளிலேயே தொடர்ந்து போர் நடந்துகிட்டு தான் இருந்தது. இந்த போர் காலங்கள்ல இந்தியாவுடைய பொருளாதார நிலையை எப்படி உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தை மிக மிக தெளிவாக இருந்தார். அதான் ஒரு முக்கிய அரசியலில் முக்கிய ஆளுமைங்கிறாங்க பாருங்க. முக்கிய ஆளுமை மிக்கவராக திகழ்ந்திருக்காரு ஜவஹர்லால் நேரு. இவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் உள்ள செல்வந்தரும் வழக்கறிஞருமான மோதிலால் நேருக்கு சொர்பராணிக்கும் மூத்த மகனாக பிறந்தார். கொஸ்டின்கள் எப்படி கேட்பாங்க அப்படி இந்த இடத்துல என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோதிலால் நேருக்கு ஜவஹர்லால் நேரு எத்தனையாவது குழந்தை? முதன்மையா மூத்த குழந்தை, இளைய குழந்தை, இல்லை இடையில் 3வது குழந்தை, 2வது குழந்தை, 4வது குழந்தை அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு ஒரு சாதாரணமா தான் இருக்கும். இப்ப நம்ம சொல்றதெல்லாம் பார்க்கும்போது, உங்களுக்கு மிக சாதாரணமா என்ன சார் இதெல்லாமே கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறம் இதோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வித்தியாசப்படுத்தும்போது, வித்தியாசமாக பதிவுல வரும்பொழுதும், அத நம்ம வித்தியாசப்படுத்தி படிக்கும்போது தான், நம்ம மனசுல வித்தியாசம் பதிஞ்சிருக்கும். அங்க கேள்வி கேட்கும்போது நம்ம வித்தியாசமான பதில குடுத்து வெற்றி பெறுவதற்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும். அடுத்தது உருது மொழியில ஜவஹர்லால் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, சிகப்பு நகை என்று அர்த்தம். புரியுதுங்களா? உருது மொழியில ஜவஹர்லால் என்றால் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, சிவப்பு நகை என்று பொருளு. இந்த சொல்லிலிருந்து தான் ஜவஹர்லால் என்ற வார்த்தை வந்ததாக சொல்லப்படுகிறது. நேரு குடும்பத்தார் காஷ்மீர் பண்டிதர் காஷ்மீர் பண்டிதர் கௌர் பிராமண குலத்தில் பிறந்தவர்கள். புரியுதுங்களா? நேருடைய பரம்பரை எந்த பிராமண வம்சத்தை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் பண்டித கௌரு. காஷ்மீர் பண்டித கௌரு என்ற பிராமண குலத்தை சார்ந்தவர்கள். காஷ்மீர கால்வாயை குறிக்கும் சொல் நெகர். அதாவது நேருன்னு சொல்லுவாங்க. அதான் மருவி நேர் என்று மாறிட்டு சொல்றாங்க. காஷ்மீர் கால்வாய் அது என்னன்னு சொல்றாங்க? நெகர் என்று சொல்றாங்க. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. மெஹர்கர் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இதில ஜம்மு அண்ட் காஷ்மீரில அந்த சின்சம நாகரிகத்தினுடைய முன்னோடி சான்றுகள் எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா, மெஹர்கர் என்ற இடத்துல தான் முதன்மையா சான்றுகள் கிடைச்சுன்னு சொல்றோமா இல்லையா? அந்த மெஹர்கர்ங்கிறவள தான் இது நெகர் அப்படின்னு சொல்றோம். அப்ப காஷ்மீர் கால்வாயை குறிக்கும் சொல்லி தான் நெகரு. அது மருவி நேரு என்று மாறியது. நேரு குடும்பம் முதன்மை வீதியையும், சந்தடி நிறைந்த கடை தெருவையும் ஒட்டியிருந்த பழைய பகுதியான சவுக்கியில் முதலில் வசித்து வந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முதன்மையான சாலை தான். முதன்மை சாலை பெரிய சாலை. இப்போ சொல்லுவாங்கள்ல 60 அடி சாலை, 100 அடி சாலை, 80 அடி சாலை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி 4 வழி சாலைன்னு சொல்றோமா இல்லையா? இப்ப இந்த மாரி அதுதான் முதன்மையான வீதின்னு அர்த்தம். வீதின்னா முதன்மையான சாலை. அந்த முதன்மையான வீதியில மிகவும் நெருக்கமான சந்தடி நிறைந்த, மிகவும் நெருக்கமான கடைத்தெருவுகளில் வசித்து வந்தவர்கள் தான் இதனுடைய ஆரம்பத்தில வசித்து வந்தாங்க. அப்புறம் மோதிலால் நேரு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அலகாபாத்திற்கு வழக்கறிஞர் தொழில் புரிந்தார். புரியுதுங்களா? அலகாபாத்தில பல ஆண்டுகள் முன்பே படிச்சுட்டு என்ன பண்ணிருக்காரு அவரு, வழக்கறிஞராக பணியாற்றியிருக்கிறாரு ஜவஹர்லால் நேரு. அரசர்கள், நிலக்கிழார்கள் மற்றும் பணக்காரர்களின் வழக்குகளை ஏற்று நடத்தியதால் பெயரும், புகழும், நிதியும் இவரிடம் குவிந்து வந்தது. பாருங்க யார் யாருக்கெல்லாம் வழக்கு தொடுத்திருக்காரு பாருங்க. அரசர்களுக்கு, நிலக்கிழார்களுக்கு, பணக்காரர்களுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்காரு, இவரு வழக்கு தொடுத்திருக்காரு. வழக்கறிஞராக இருந்து நல்லா சம்பாதிச்சிருக்காரு. எனவே மோதிலால் நேரு தனது இருப்பிடத்தை பணக்காரர்கள் பகுதிக்கு மாற்றிக் கொண்டார். பாருங்க. அதுக்கு பிறகு தான் மோதிலால் என்ன பண்ணிருக்காரு, தனது இருப்பிடத்த பணக்காரர்கள் இருக்கும் இடத்திற்கு மாற்றிக் கொண்டாரு. அடுத்தது ஆனந்த பவன். இந்திய தேசிய காங்கிரஸால் நடத்தப்பட்ட உணர்ச்சி மயமான இந்திய தேசிய இயக்கத்தின் செயல் உறுப்பினராக இவர் மாற்றப்பட்டார். நேருவும் அவரின் இரு சகோதரிகளுமான விஜயலட்சுமி பண்டிட்டும் கிருஷ்ணாவும் ஆனந்த பவன் என்ற பெரிய மாளிகையில் தான் வளர்ந்து வந்தார்கள். இந்த அம்மா கிருஷ்ண இவங்க இருக்கா பாருங்க, விஜயலட்சுமி பண்டிட். இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஐநாவில் அந்த பாதுகாப்பு சபையினுடைய உறுப்பினராக அங்கே 1954, 58லயோ அவங்க இருந்துக்கிறாங்க. நம்ம வகுப்புல பின்னாடி தொடர்ந்து பார்ப்போம். புரியுதுங்களா? இவங்க இந்தியாவுடைய பிரதிநிதியாக ஐநாவுல இருந்திருக்கிறாங்க. அக்காலத்தில் இந்திய உறுப்பினர்
குடிமக்களால் அன்று அவசியமாக கருதப்பட்ட ஆங்கில நாகரிகத்துடன் வளர்க்கப்பட்டார்கள். அதாவது அன்றைக்கு இவர்கள் ஆங்கில நாகரிகம் எந்த அளவுக்கு ஆங்கிலேயர்கள் தங்கள் நாங்க தான் நாகரிகம் மிக்கவர்கள் என்று அவர்கள் எவ்வளவு ஆடம்பரமாக ஆங்கிலேயர் வாழ்ந்தார்களோ, அதனை போன்று தங்கள் குழந்தைகளையும் மோதிலால் நேரு மிக சிறப்பாக வளர்த்திருக்கிறாரு. ஜவஹர்லால் நேருவையும், கிருஷ்ணாவையும், விஜயலட்சுமி பண்டிட் இவங்கலாம் வளர்த்திருக்கிறாரு. கல்வி ஜவஹர்லால் நேருவுக்கு ஹிந்தி மொழிக்கும், சமஸ்கிருதம் மற்றும் இந்திய கலைகள் ஆகியவை கற்றுக் கொடுக்கப்பட்டது. புரியுதுங்களா? ஹிந்தி, சமஸ்கிருதம் மற்றும் இந்திய கலைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஜோதிலால் நேரு இந்திய குடிமக்கள் சேவைக்கு தன் மகன் தகுதி பெற வேண்டும் என்று விரும்பி, அதற்காக அவரை இங்கிலாந்தில் உள்ள ஹரோவிற்கு அனுப்பினார். பாருங்க, இந்திய குடிமக்கள் சேவைக்கு தன் மகன் தகுதி பெற வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு தகுந்தாற்போல் கல்வி பெற வேண்டும், இந்திய உணர்வு மிக்கவராக மாற்றப்பட வேண்டும், இந்தியாவின் பற்று மிக்கவராக மாற்றப்பட வேண்டும் என்பவர் தான் அவருடைய நோக்கம். ஏன்னா அவர் ஏற்கனவே மோதிலால் நேரு என்ன பண்ணியிருக்காரு, இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த இந்திய அரசியலமைப்பு தோன்றுவதற்கான எங்களால் தோற்றுவிக்க முடியும்னு சொல்லிட்டு 1928லேயே ஒரு 8 பேர் அடங்கிய ஒரு அரசியலமைப்பு குழு அவர் ஏற்படுத்தியிருக்கிறாரு. அப்புறம் 28ல் பார்த்தீங்கன்னா அவர் தலைமை தாங்கியிருக்கிறாரு. மோதிலால் தலைமை தாங்கியிருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 23ல் சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு சிஆர் தாஸ் மோதிலால் நேரு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுயராஜ்ய கட்சியை தோற்றுவிச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கிய பங்கு தான் வச்சிருக்காரு அவர். அதனால் தன் மகனும் அதே போன்று மாற வேண்டும் என்று இவர் ஆசைப்பட்டார். அதனால தான் இங்கிலாந்துக்கு ஹரோவிற்கு அனுப்பி தன் மகன் இந்திய மக்களுக்கு சேவை செய்ய தகுதியான ஒரு உடல் மனநிலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கிலாந்து ஹரோவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஜவஹர்லால் நேரு ஹரோவில் உள்ள பள்ளி வாழ்க்கையை முற்றிலும் விரும்பவில்லை. பாருங்க, ஜவஹர்லால் நேருக்கு ஹரோவில் உள்ள பள்ளி வாழ்க்கை அவர்கள் முற்றிலும் விரும்பல. அவர் பள்ளி பாடத்திட்டம் கடுமையாகவும், தங்குமிடத்தின் நிலை வீட்டில் இருந்து வெகு தொலைவில் வந்ததையும் உணர்ந்தார். அதான் பாருங்க, வீட்டில் தன் ஆங்கிலேயர்களை போன்று தன் மகனும் எப்படி இருந்தாங்க, மிக செழிப்பாக வளர்க்கப்பட்டார்கள். ஆனால் இந்த ஹரோவியர்கள் பார்த்தீங்கன்னா உணவுகளும் சரி, பழக்க வழக்கங்களும் சரி, வசதிகளும் சரி எல்லாமே எப்படி மிக குறைவாக இருந்துச்சு. அதனால தான் அவர் என்ன பண்ணாருன்னா வெகு தொலைவில் இருப்பதாக அவர் அதை உணர்ந்தார். இருந்தாலும் பள்ளி படிப்பை முடித்ததும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுகளை 1907ல் எழுதி ட்ரினிட்டி கல்லூரி சென்று இயற்கை அறிவியலை அவர் படித்தார். பாருங்க, இயற்கை அறிவியலை படித்தார். நேச்சுரல் சயின்ஸை அவர் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இயற்கை அறிவியல்லாம் நேச்சுரல் சயின்ஸ்னு அர்த்தம். நேரு அவருடைய திரைப்போஸில் 2வது இடம் பெற்று 1910ல் பட்டம் பெற்றார். சுதந்திர வெளிப்பாட்டிற்கு பெயர் பெற்ற அப்பல்கலைக்கழகம் வரிசையான பல பாடத்திட்டம் அல்லாத கலைகளில் பங்கு பெற ஊக்குவித்தது. அவருடைய பொது உருவ அமைப்பாலும் முக்கிய தாக்கத்தை உண்டாக்கியதால் அனைவராலும் கவனிக்கப்பட்டார். 1910 அக்டோபர் டெம்பிள் சட்டம் பயில பதிவு செய்து கொண்டார். ஹரோ மற்றும் கேம்பிரிட்ஜில் அவர் விரும்பியோ கவரப்பட்டோ சட்டம் பயிலவில்லை. மாறாக தந்தை வேண்டுகோளுக்காக அவர் படித்தார். பாருங்க, சட்டம் இவருக்காக விரும்பி படிக்கல இவர். ஏன்னா இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சயின்ஸ் படித்தார். அப்புறம் தந்தை விருப்பத்துக்கு இருப்பதா இவர் என்ன பண்ணார், இந்த லா படிக்க ஆரம்பிக்கிறாரு. நேரு இறுதி தேர்வில் 1912ல் வெற்றி பெற்று பின்னர் டெம்பிள் உள்ள ஆண்டு இறுதி தேர்வில் சட்டத்துறைக்கு அழைக்கப்பட்டார். சட்டம் பணி செய்ய விரைவில் இந்தியா திரும்பினார். சட்டம் படித்து முடிச்சிட்டார். டெம்பிளை என்ன பண்ணுறாரு, சட்டம் படித்து முடிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்புகிறாரு பணி செய்வதற்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 1912ல் இவர் சட்டம் பயின்று பட்டம் பெற்றார்னு இதில் பதிவு இருக்குது. ஆனால் அதே 1912ல் டாக்டர் பட்டம் பெற்ற இந்தியர் யாருன்னு கேட்குறான். 1912ல் டாக்டர் பட்டம் பெற்ற இந்தியர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால்
டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான் இந்தியாவுடைய முதல் பெண் டாக்டர். அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய முதல் டாக்டரும் அவங்க தான். இந்தியாவுடைய முதல் பெண் டாக்டரும் அவங்க தான். 1912 தான் அவங்க டாக்டர் பட்டம் பெற்றாங்க. நேருடைய திருமண முறை பார்த்தீங்கன்னா, கமலா கவுல் என்ற 16 வயதை நிரம்பிய காஷ்மீர் பிராமண பெண்ணை 1916 ஆண்டு பிப்ரவரி 7 திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு திருமணமான அடுத்த ஆண்டிலேயே இந்திரா பிரியதர்ஷினி என்ற மகள் பிறந்தார். பின்னாளில் அவர் பெரோசா காந்தியை மணம் புரிந்ததால் இந்திரா காந்தி என்று அவர் அழைக்கப்பட்டார். பெரோசா காந்தியை திருமணம் செஞ்சதால் அவர் இந்திரா காந்தி என்று அவர் அழைக்கப்பட்டார். கமலா நேருவும் சுதந்திர இயக்கத்தில் ஆர்வமாக செயல்பட்டார்கள். 1936ஆம் ஆண்டில் கமலா நேரு இறந்தார். அவருடைய மனைவி இறந்துட்டார். நேருடைய மனைவி கமலா இருக்காங்களே, அவங்க இறந்துட்டாங்க. அதன் பின் நேரு கடைசி வரை தனியாகவே வாழ்ந்து வந்தார் என்ற செய்தி நம்ம வரலாற்றில் தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருக்கிறோம், தெரியும் நமக்கு. அவருடைய கடைசி காலத்தில் தான் தன் மகளோடு தங்கை விஜயலட்சுமி பண்டிதரும் வாழ்ந்தார்கள். அரசியலில் ஈடுபாடு கொஸ்டின் கேட்பாங்க. நேருவுடன் கடைசியாக வாழ்ந்தவர்கள் யார்? அப்போ எப்படி கொஸ்டின் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, நேரு தன் மனைவி கமலா இறந்த பிறகு நேரு யாருடன் தனது இறுதி காலத்தை கழித்தார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பான். நம்மளை வித்தியாசமாக கொஸ்டின் கேட்பான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் மனைவி இறந்து போனதுக்கப்புறம் வேறு யாரையாவது அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி அந்த நோக்கத்தில் நம்மளை கொஸ்டின் கேட்பான். அதான் அந்த கொஸ்டின் எப்படி கேட்பான் பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு தனது மனைவி இறந்த பிறகு இறுதி காலத்தை யாருடன் கழித்தார்? அப்படி யாருடன் போது நம்ம யாரையாவது திருமணம் செஞ்சுட்டா இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். யாருடன் கழித்தார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டு, ஆப்ஷன் ஏ ஒரு திருமணம் செய்து கொண்டார். ஆப்ஷன் பி தன் மகளோடும் தங்கையோடும் இறுதி காலத்தை கழித்தார். ஆப்ஷன் சி தன் தங்கையுடன் காலத்தை கழித்தார். ஆப்ஷன் டி தனியாக வாழ்ந்தார் அப்படின்னு இருக்கும். ஆனால் அதுக்கு விட என்னது? தன் மகளோடும் தங்கையோடு என்ன பண்ணிருக்காரு? தனது இறுதி காலத்தை கழித்திருக்கிறார். புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த பிறகு அரசியல் ஈடுபாடு. 1916 லக்னோவில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் தந்தையுடன் சென்று காந்தியை சந்தித்தார். இதான் முதல் சந்திப்பு. காந்தியும் நேருவும் சந்தித்த முதல் சந்திப்பு இப்போ 1916 தான் முதல் சந்திப்பு. அவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. முதல் சந்திப்பு. அடுத்து 1919 ஜாலியன் வாலாபாக் ஆயுதம் ஏதுமின்றி கூட்டத்தில் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் ஆங்கிலேய அரசு கொன்று குவித்தது. அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஏப்ரல் 13 நடந்துச்சு. ஏப்ரல் 13 தான் நடந்துச்சு. 1919 ஏப்ரல் 13 தான் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளும் சரி, ஆண்களும் சரி, பெண்கள் நிறைய பேர் சுட்டு குவிக்கப்பட்டார்கள் அந்த ஜாலியன் வாலாபாக் இதில் பூங்காவில். இதை கண்டித்து தான் பல இடத்துல போராட்டம் நடத்தப்பட்டது. இந்நிகழ்வே நேருவை காங்கிரஸ் கட்சியில் தன்னை அதிகம் ஈடுபடுத்திக் கொள்ள காரணமாக அமைஞ்சது. நேரு விரைவாக காந்தியின் நம்பிக்கைக்குரியவர்களில் ஒருவராக கருதப்பட்டார். அவர் மாறிட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில். அடுத்து இவருடைய கால சிறை வாழ்க்கையை பாருங்கள், மிக சிறப்பானதாகவே இருந்துச்சு. 1920 காந்தி நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்து கொண்டதற்காக 1921 நேரு முதன்முறையாக சிறைக்கு சென்றார். கொஸ்டின் கேட்பா, நேரு முதலாக எந்த நிகழ்விற்கு எதிராக கைது செய்யப்பட்டார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பா. அது ஒத்துழையாமை இயக்கம். ரைட்டு, இது ஒரு கொஸ்டின் விடை. இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்போம் பார்த்தீங்கன்னா, நேரு ஒத்துழையாமை இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள காரணமாக அமைந்த நிகழ்வு எது அப்படின்னு கொஸ்டின் கேட்போம். அது ஜாலியன் வாலாபாக் படுகொலை. புரியுதுங்களா? அப்போ நேரு தன்னை காங்கிரஸ் கட்சியில் ஈடுபடுத்திக் கொள்ள காரணமாக அமைந்த நிகழ்வு எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அது ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ரெண்டாவது, ஒத்துழையாமை இயக்கத்தில் காந்தியால் ஏற்படுத்தப்பட்ட அந்த இயக்கத்தில் நேரு
தன்னை அதில் ஈடுபடுத்திக் கொள்ள காரணமாக அமைந்த நிகழ்வு எதுன்னு கேட்டாலும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான். 2த்துக்கும் ஒரே பதில் தான். அடுத்தது 3வது கொஸ்டின் என்ன கேட்குறேன் பார்த்தீங்கன்னா, நேரு முதன்முறையாக எந்த நிகழ்விற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அது ஒத்துழையாமை இயக்கத்திற்காக எதிராக தான் அவர் கைது செய்யப்பட்டார். 1922இல் அப்போராட்டத்தை விலக்கியதால் நேரு விடுவிக்கப்பட்டார். 21ல் கைது செய்யப்பட்டு 22ல் விடுவிக்கப்பட்டார் நேரு. அவருடைய போராட்டம் அறவழியில் இருந்தாலும் அவர் வாழ்நாளில் 16 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். பாருங்க, 16 ஆண்டு வர வனவாசம் சொன்னோமா இல்லையா, வனவாசம் சொல்லுவோமா இல்லையா, அதில் 16 ஆண்டுகள் வந்து சிறை வாழ்க்கையில் இருந்திருக்காரு நேரு. சிறையில் இருந்த நாட்களில் நேரு வந்து உலக வரலாற்றின் காட்சிகள் என்ற புத்தகத்தை எழுதியிருக்காரு. உலக வரலாற்றின் காட்சிகள் என்ற புத்தகத்தை 1934 எழுதியிருக்காரு. இவருடைய சுயசரிதை வந்து 36 எழுதியிருக்காரு. மற்றும் இந்தியாவின் கண்டுபிடிப்பு என்ற புத்தகத்தையும் இவர் எழுதியிருக்காரு. 3 புத்தகத்தை எழுதியிருக்காரு சிறையில் இருக்கும்போது. மொத்தம் 16 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காரு. சிறையில் இருக்கும்போது உலக வரலாற்றின் காட்சிகள் என்ற புத்தகத்தை 1934 எழுதியிருக்கிறாரு. சுயசரிதை 36, இந்தியாவின் கண்டுபிடிப்பு எங்கள் புத்தகத்தையும் எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த புத்தகத்திலேருந்து கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தேர்வில். இந்த படைப்புகள் ஒரு எழுத்தாளராக அவருக்கு பெருமை சேர்த்ததோடு இல்லாமல் இந்திய சுதந்திர இயக்கத்தில் அவருடைய நற்பெயரை வளர்த்து வந்தது. முதலில் இந்திய தேசிய காங்கிரஸை காந்தியின் வழிகாட்டலில் 1929 லாகூர் நிகழ்ச்சியில் தலைமையேற்று நடத்தினார். பாருங்க, இது ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது 1929 காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேருன்னு நம்ம படிச்சிருப்போம், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, காந்தியின் வழிகாட்டலின் அடிப்படையில் ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல புதுசாக வருது, ரைஸ் ஆகுது. ஜவஹர்லால் நேரு முதலாக காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட மாநாடு எதுன்னு 1929 மாநாடு தான், லாகூர் காங்கிரஸ் மாநாடு தான். இவர் முதலாக காங்கிரஸ் மாநாட்டில் தலைமையேற்று கலந்து கொண்ட மாநாடு எதுனா லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929. இதுதான் முதலாக கலந்து கொண்டார். ஸோ இது ஒரு கொஸ்டின். அடுத்தது இன்னொரு கொஸ்டின் என்ன இருக்குது இதில், இந்த பாயிண்ட்லேருந்து இருக்கு பார்த்தீங்கன்னா, 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு நேரு தலைமை தாங்கினார். இதற்கு அவருக்கு வழிகாட்டலாக அமைந்தது யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பான், அது காந்தி. இந்த கொஸ்டினையே வேற எப்படி கேட்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரு யாருடைய வழிகாட்டலின் அடிப்படையில் 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பான். அதுவும் பார்த்தீங்கன்னாலும் காந்தி தான். காந்தி வழிகாட்டலின் அடிப்படையில் தான் அவர் நேரு தலைமை தாங்கினார். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும். நம்ம படிக்கும் போது இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படித்தோம்னா நல்லாயிருக்கும். அடுத்து பாருங்க, ஜவஹர்லால் நேரு இளம் வயதிலேயே மகாத்மா காந்தியின் வழிகாட்டலின் கீழ் காங்கிரஸில் இடதுசாரி தலைவராக கருதப்பட்டார். நேரு துடிப்புமிக்க புரட்சி தலைவராக ஆங்கிலேய அரசின் பிடியிலிருந்து முழுமையான சுதந்திரத்தை முழங்கினார். ஆகஸ்ட் 15, 1947 புதுடில்லியில் உள்ள சுதந்திர இந்தியாவின் தேசிய கொடியை ஏற்றும் தனி சிறப்பு நேருக்கு கொடுக்கப்பட்டது. தேசிய கொடியை பெறக்கூடிய முதல் இந்தியாவின் தேசிய கொடி பெறக்கூடிய அந்த உரிமை பெற்றவர் யாருன்னா இவர் தான், நேரு தான் வாங்கியிருக்காரு. ஒரு தனி சிறப்பு இவருக்கு இருக்கு. நாடாளுமன்ற மக்களாட்சி, உலகியல்வாதம், ஏழைகள், தாழ்த்தப்பட்டவர்கள் பற்றிய அக்கறை போன்றவற்றில் இருந்த உண்மைகள் அவரை வழிநடத்தி இன்று வரை இந்தியாவினுடைய தாக்கத்தை உண்டாக்காத மிக வலிமையான ஒரு திட்டங்களை உருவாக்க செய்தவனாகவும் அடையாளம் காணப்படுகிறார் ஜவஹர்லால் நேரு. அவை சமூக பொருளாதாரத்திற்கான அவருடைய உலக கண்ணோட்டத்தையும் எதிரொலிக்கிறது. சுதந்திர இந்தியாவின் பழமையும் அன்பையும் செதுக்க அவருடைய நீண்டகால பதவி ஒரு கருவியாகவே இருந்துச்சு. சில சமயங்களில் இவரை வந்து நவீன இந்தியாவின் சிற்பி என்றும் குறிப்பிடுவதுண்டு. நவீன இந்தியாவின் சிற்பி என்றும் சொல்கிறாங்க. இவருடைய மகள் இந்திரா காந்தியும்
பேரன் ராஜீவ் காந்தியும் இந்தியாவின் தலைமை அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? இவருடைய மகள் இந்திரா காந்தியும், பேரன் ராஜீவ் காந்தியும் இந்தியாவுடைய தலைமை அமைச்சர்னா யாரு? பிரதம அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர். இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர். இந்த தலைப்புக்கு கீழ சில முக்கியமான செய்திகளை பார்ப்போம். தீன் மூர்த்தி பவன். தீன் மூர்த்தி பவன் நேரு பிரதமராக இருந்த காலத்தில் அவருடைய இல்லமாகவும், தற்பொழுது அவர் நினைவு அருங்காட்சியகமும் இருப்பது எதுனா, தீன் மூர்த்தி பவன் தான். நேரு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கெடுப்பதற்காக 1945ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். நேரு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கெடுத்ததற்காக 1945 ஜூன் 15ல் கைது செய்யப்பட்டார். அதிகாரத்தை மாற்றித்தரும் திட்டத்துடன் இங்கிலாந்து அமைச்சரக தூதுக்குழுவில் வந்ததால், இங்கிலாந்து தூதுக்குழு வந்து அமைச்சரவை தூதுக்குழு வந்துச்சு பாருங்க, அதுதான் அமைச்சரவை தூதுக்குழு வந்ததால் நேருவும் அவருடைய சகாக்கள் விடுவிக்கப்பட்டார்கள். நேரு இடைக்கால அரசாங்கத்தை தலைமையேற்று நடத்தி செல்லும்போது மத வன்முறை, சீரழிவு, அரசியல் சீரழிவு மற்றும் எதிர்க்கட்சிகளான முகமது அலி ஜின்னா தலைமையிலான முஸ்லீம் லீக், முஸ்லிம்களுக்கென்று பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை போன்ற பிரச்சனைகள், கலவரங்கள் நேருவின் முன்னால் நின்று கொண்டு இருந்தது. பாருங்க, இந்த அமைச்சரவை தூதுக்குழு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அரசியல் சீரழிவு பிரச்சனை நடக்குது. எதிர்க்கட்சியான அந்த முகமது அலி ஜின்னா இருக்காரு பாருங்க, இவர் தனிநாடு கோரிக்கையை முன்னாடி வைக்கிறாரு. இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. எல்லாத்தையுமே சமாதான முயற்சிகள் தோல்வியில் முடிந்ததால் நேரு தயக்கத்துடன் வேறு வழியின்றி 1947 ஜூன் 3ல் இங்கிலாந்து வெளியிட்ட திட்டத்தின்படி இந்தியாவின் பிரிவினைக்கு அவர் ஆதரவு அளித்தார். ஜூன் 3ஆம் திட்டம் கொஸ்டின் கேட்கிறான். கொஸ்டின் வந்து ஜூன் 3ஆம் திட்டம் என்று கொஸ்டின் கேட்கிறான். ஜூன் ஜூன் 3ஆம் திட்டம் என்றும் டிக்கி போர்ட் திட்டம், அது டிக்கி போர்ட் பிளான், டிக்கி போர்ட் பிளான், புரியுதுங்களா? டிக்கி போர்ட் பிளானு, ஜூன் 3ஆம் திட்டம், அப்படிலாம் இதுக்கு வேறு பெயர்கள் இருக்குது. ஸோ அதுதான், அது வந்து தலைமை அமைச்சருடன் இருந்த நேரு அதை ஏற்றுக்கொண்டார். அப்புறம் அதன்படி இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது. 15ல் நமக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் 14ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. முதல் தலைமை அமைச்சராக பதவியேற்ற விதியுடன் ஒரு போராட்டம் என்கிற தலைப்பில் தொடங்க உரையாற்றினார். அதாவது நேரு சுதந்திரம் பெற்ற பிறகு, முதல் தலைமை அமைச்சராக பதவியேற்ற பிறகு அவர் ஆற்றிய உரையின் தலைப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு போராட்டம் என்கிற தலைப்பில் தொடக்க உரையாற்றினார். ஒரு போராட்டம், புரியுதுங்களா? நேரு முதல்ல உரையாற்றிய அந்த உரையினுடைய தலைப்பு என்னன்னு கொஸ்டின் கேட்பாங்க. இது வரையிலும் கேட்டது இல்லை தேர்வில். ஸோ நம்மளோட கடினமான ஒரு வினா அப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. நிச்சயமாக அதை யாரும் அவ்வளோ சீக்கிரம் பதில் அளிக்க மாட்டாங்க, தெரியாது. ஒரு போராட்டம் என்கிற தலைப்பு கீழே தான் இந்த விதியுடன் ஒரு போராட்டம், புரியுதுங்களா? தலைப்பு என்னது? விதியுடன் ஒரு போராட்டம்ங்கிற தலைப்பில் தான் அவர் இந்த பேச ஆரம்பிக்கிறார், ஆற்ற நினைக்கிறார். நேருவின் முதல் பதவியேற்பு நிகழ்ச்சி வந்து ஆகஸ்ட் 15, 1947 நடக்குது. பல வருடங்களுக்கு முன்னால் நாம் விதியுடன் போராடினோம். இப்பொழுது நாம் செய்த சத்தியத்தை செயலாக்கும் பொழுது நேரம் முழுவதுமாக இல்லாவிட்டாலும், முழு அளவில் இல்லாவிட்டால் மிக அவசியமாக வந்துவிட்டது. நடிசி நேரத்தில், அதை நடிசி நேரத்தை இரவு நேரத்தில், நடிசின்னு என்ன அர்த்தம்? இரவு நேரத்தில் உலகம் உறங்கும்போது இந்தியா சுதந்திரத்துடன் உயிர்ப்புடன் விழிக்கும். சுதந்திரத்தில் மிக அரிதான சமயம் வரும். அப்பொழுது ஒரு சகாப்தம் முடியும் போது மற்றும் தேசத்தின் ஆத்மா கொடுமைப்பட்டது.
முடிவதை தேடும்போது பழையனவற்றிலிருந்து நாம் புதியனவற்றிற்காக வர வேண்டும். இந்த புனிதமான நேரத்தில் இந்தியாவின் சிறந்த மனிதநேயத்திற்காகவும், இந்தியாவிற்கும் அதன் மக்களுக்கும் சேவை செய்வதற்கும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நாம் பிராமண செய்து கொள்வோம். பிராமணனா உறுதிமொழி செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலகட்டம் ஆழமான சமுதாய வன்முறையால் குறிப்பிடப்படுகிறது. இந்த வன்முறை பஞ்சாப் மாகாணம், டெல்லி வங்காளம், பஞ்சாப் மாகாணம், டெல்லி மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகளையும் ஆக்கிரமித்திருந்தது. நேரு பாகிஸ்தானிய தலைவர்களுடன் பாதிக்கப்பட்ட அகதிகளின் கோபத்தை தணித்து அமைதியை உண்டாக்கி உற்சாகத்துடன் எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்தார். நேரு மௌலானா ஆசாத் மற்றும் நேரு மௌலானா ஆசாத் மற்றும் பிற முஸ்லிம் தலைவர்களுடன் சேர்ந்து முஸ்லிம்களை பாதுகாத்து அவர்களை இந்தியாவிலேயே இருக்கும்படி உற்சாகப்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் வன்முறை அவரை மிகவும் பாதித்ததால் எல்லாவற்றையும் திறந்த ஆணையிட்டார். எல்லாத்தையும் திறந்துட்டு இப்போ சரி போகிறதுனா போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டார். ஐக்கிய நாடுகள் அவையும் 1947 இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்த சொன்னது. சமுதாய கலவரங்களுக்காக பயந்த நேரு ஹைதராபாத் மாநிலத்தை சேர்க்க ஆதரவளிக்க தயங்கினார். சுதந்திரத்துக்கு பின்னர் வந்த ஆண்டுகளில் நேரு அவரின் சொந்த விவகாரங்களை பார்த்து கொள்ளவும் அவரை கவனித்து கொள்ளவும் அடிக்கடி மகள் இந்திராவையே நாடினார். 1900 இந்திரா காந்தியை நாடினார். 1952 நடந்த பொதுத் தேர்தலில் நேருவின் தலைமையிலான கீழ் காங்கிரஸ் பெருமளவில் வெற்றி பெற்றது. நேரு கவனிப்பதற்காக இந்திரா அவருடைய அதிகாரப்பூர்வமான வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டார். பாருங்க, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப மோசமாக போச்சு. அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்திரா காந்தி வந்து அவங்களை அழைச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அங்கெல்லாம் கடைசி காலத்தையும் கழிச்சிட்டு அங்கேயே இருந்து பதவியையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். நேரு நவீனம் புதுப்பிக்கப்பட்ட இந்திய முறைப்படியான மாநில திட்டம் மற்றும் பொருளாதாரத்தின் மேல் கட்டுப்பாடு ஆகியவற்றை அறிமுகப்படுத்த ஆயத்தமானார். அதாவது இந்திய பொருளாதாரத்தை என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும். அதை முறையாக புதுப்பிக்கப்பட்டு கொண்டுட்டு வரணும். அவர் அப்படி திட்டமிடுறாரு. இந்தியாவின் திட்டக்குழுவை உருவாக்கி முதல் 5 ஆண்டு திட்டத்தை 1951 வரைந்தார். இது அரசாங்கத்தின் தொழிற்சாலைகளின் முதலீடு மற்றும் விவசாயத்தை வரையறுத்தது. தொழில்களை அதிகப்படுத்துதல், வருமான வரிகள் மூலம் கலப்பு பொருளாதாரத்தை உருவாக்கி அதன் மூலம் பொதுமக்கள் நன்மைக்கு சேவை செய்யும் சில நுணுக்கமான தொழிற்சாலைகளான சுரங்கம், மின்சாரம் மற்றும் கனரக இயந்திரங்கள் தொழிற்சாலைகள் தனியாரிடம் போவதை தடுத்து அரசாங்கமே அவற்றை நடத்த அவர் திட்டம் தீட்டினார். நேரு நில மறு பங்கீடை முதன்மைப்படுத்தினார். விவசாய கிணறுகள், அணைகள் கட்டும் திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். விவசாய கிணறுகள், அணை கட்டுதல், இது எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, அமல்படுத்துறாரு நேரு. இதெல்லாம் முக்கியம், நாட்டுக்கு மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தினார் நேரு. விவசாய உற்பத்தியை பெருக்க உரங்கள் உபயோகிக்கும் முறையை அவர் பின்பற்றினார். தொடர்ச்சியான சமுதாய முன்னேற்ற திட்டங்களை குடிசை தொழில்களை பரப்பும் நோக்கத்துடன் அவர் செயல்படுத்தினார். பெரிய அணைகளை இவர் இந்தியாவின் புது கோவில்கள் என்று அவர் அழைத்தார். இந்தியாவின் புது கோவில்கள் என்று பெரிய பெரிய அணைகளை இவர் அழைக்கிறாரு நேரு. இந்த கொஸ்டின் தேர்வில் கேட்டிருக்கிறாங்க. இந்தியாவின் கோவில்கள் என்று அணைகளை அழைத்தது யாருன்னு கேட்டிருக்காங்க, ஜவஹர்லால் நேரு. கட்ட ஊக்கப்படுத்தியதர் அல்லாமல் விவசாய, நீர், மின்சாரம் ஆகியவற்றை பெரிதும் ஆதரித்தார். பாருங்க, பெரிய பெரிய அணைகளை கட்டி விவசாயத்திற்காக நீர்கள் சேகரிக்கப்பட்டது. ஆனால் அந்த நீரில் இருந்து என்ன பண்ணுறாங்க, மின்சாரம் தயாரிப்பதற்கான ஊக்கமும் படுத்தியிருக்காரு. அணு ஆற்றலில் இந்தியா சிறக்கவும் திட்டங்களை செயல்படுத்தினார். பாருங்க, அணு ஆற்றலை சிறக்கவும் இந்தியா திட்டம் தீட்டியிருக்கிறாரு நேரு. பிரதம மந்திரியாக நேரு பதவி வகித்த காலத்தில் பெரும்பாலான காலங்களில் விவசாய உற்பத்தி அதிகரித்தும் முன்னேறியிருந்ததும் கூட இந்தியா தொடர்ந்து மிகவும் மோசமான உணவு பற்றாக்குறையை சந்திக்க வேண்டிய இருந்ததுங்கிறாங்க. அதாவது நேரு வந்து துரிதமான வளர்ச்சிகள் நிறையா விவசாயத்தில் இருந்தாலும் மக்கள் வந்து மோசமான உணவு பற்றாக்குறை தான் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க.
அப்ப அதன் பிறகு தான் உணவு அபிவிருத்தி அதிகமாக கொண்டு வரப்பட்டது. நேருவின் தொழிற்சாலை கொள்கைகள் தொழிற்சாலை கொள்கை தீர்வு 1956ல் ஒரு மாறுபட்ட உற்பத்திகள் மற்றும் கனரக இயந்திரங்கள் வளர்ச்சியை ஊக்குவித்தது. ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, மனிதன் வந்து கையாலயும், விலங்குகளை கொண்டு தான் விவசாயம் செய்து வந்தான். ஸோ, அதனால தான் உணவு பற்றாக்குறை தொடர்ந்து நீடிச்சுட்டே இருந்துச்சு. மக்கள் தொகை பெருக்கம் அதிகரிக்க, அதிகரிக்க உணவு பற்றாக்குறை தொடர்ந்து இருந்துச்சு. ஸோ, இது என்ன பண்ணலாம் பார்த்தா, அடுத்ததா என்ன பண்ணாங்கன்னா, கனரக தொழில்கள், கனரக இயந்திரங்கள், கலப்பைகள், ஏர் கலப்பைகள், டிராக்டர்கள் இதெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தி, அந்த விவசாயத்த வந்து இன்னும் ஊக்கப்படுத்த நினைக்கிறார். ஸோ, அதுதான் 1956ல 2வது ஐந்தாண்டு திட்டத்தில கொண்டு வரப்பட்டது. கனரக உற்பத்தி இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இருப்பினும் மாநில திட்டம், கட்டுப்பாடுகள் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் ஆகியவற்றினால் உற்பத்தி தரம் மிகவும் லாபம் முடக்கத் தொடங்கியது. ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன பண்றாங்க, சில மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா, மலைப்பகுதிகளா இருக்கும். சில மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சமவெளிகளாக இருக்கும். ஸோ இந்த மாரி இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்தோட பொருள்கள் வந்து இன்னொரு மாநிலத்தோட பங்கிடுவதில் வந்து சில பிரச்சனைகளா இருந்துச்சு. அதான் கட்டுப்பாடுகள் மாநிலத்துடன் திட்டம், கட்டுப்பாடுகள், ஒழுங்குபடுத்தல் போன்ற பிரச்சனைகள் இருந்ததால, லாபம் வந்து நம்ம முடக்கப்பட்டது. ஒவ்வொரு இடத்துலயும், ஒவ்வொரு மாநிலத்திலும் முடங்கி செல்லப்பட்டது. இந்திய பொருளாதாரம் ஆண்டுக்கு 2.5 என்கிற நிலையான வளர்ச்சி தரத்தை எட்டினாலும், கடுமையான வேலையில்லா திண்டாட்டம் தொடர்ந்து மக்களை ஆட்டி படைத்து வந்தது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த மாரி பயங்கர வளர்ச்சிலாம் கொண்டு வந்திருந்தாலும், நேரு வந்து இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் அவரு தொடர்ந்து பார்க்குற மாரி தான் இருந்துச்சு. ஓகே நண்பர்களே, இதோட தொடர்ச்சிய நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.